அனைவருக்கும் வணக்கம். போராட்டம் தமிழ்நாட்டுக்கு போராட்டம் ஒன்றும் புதிதில்லை. பல போராட்டங்களை இந்த மண் பார்த்துருக்கு. ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஓட்டுநர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், மாணவர்களின் போராட்டம், இப்படி பல போராட்டங்களை கண்ட நம் தமிழ்நாடு இப்போ புதுமையான சில போராட்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன அந்த புதுமை அப்படின்னா, வழக்கமாக யார் போராடுவா? எளியோர், பாதிக்கப்பட்டோர், ஊழியர்கள், ஒப்பந்ததாரர்கள், தன் உரிமைக்காக. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் தன் கோரிக்கையை தெரியப்படுத்துவதற்காக போராட்டம் நடத்துவது வழக்கம். இது என்னப்பா தினுசா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்குது டிஎம்கே, திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடியை வச்சுக்கிட்டு, பெட்ரோல் கைனை தூக்கிக்கிட்டு, உருவ பொம்மையை தூக்கிக்கிட்டு ஒரு குரூப் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னா, அது எப்படி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு மக்களை நாகரிகமற்றவர்கள், கலாச்சாரமற்றவர்கள்லாம் சொல்ல போச்சு. அவர் உருவ பொம்மையை எரிக்காமல் விடமாட்டோம் அப்படின்னு அந்த பொம்மைக்கு பெட்ரோலை ஊற்றி, பாதி பெட்ரோலை தான் கையிலையும் வேட்டிலையும் ஊற்றி கொளுத்திக்கிட்டு ஓடுற காட்சிகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அப்படி என்னதாப்பா நடந்துச்சு? எதுக்காக பெட்ரோலை ஊற்றி போராட்டம் நடத்துறாங்க? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தற்போது பார்த்தீங்கன்னா அமைதி ஊர்வலத்திற்கு அனுமதி கிடைக்காது, கையெழுத்து இயக்கங்களுக்கு அனுமதி கிடைக்காது. அப்படி இருக்கும்போது உருவ பொம்மை எரிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு எப்படிப்பா தமிழ்நாடு அரசு அதிகாரம் கொடுத்ததுன்னா, அரசே நாங்கள் தானே, நாங்கள் நினைச்சா எதை வேணாலும் கொளுத்துவோம் அப்படின்ற மாதிரியான பாணியில் ஒரு போராட்டம். சரி, இந்த போராட்டத்தின் பின்னணியில் என்ன இருக்கு, எதற்காக இது அப்படின்னா, வழக்கம் போல இது மடைமாற்றும் விஷயம் மட்டும்தான். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன் இப்போ டாஸ்மாக் ஊழல் வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த டாஸ்மாக் ஊழல் 2G ஊழலை மிஞ்சக்கூடும் அப்படின்ற புள்ளி விவரங்கள் வெளியாகிட்டே இருக்கு. இது இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கட்டண கழிப்பறைகள் சுத்தம் செய்யும் கான்ட்ராக்ட் ஒரு 4 வருஷமா இவங்களுடைய ஒப்பந்த ஊழியர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 3 ரூபா சொச்சம் ஒரு கழிப்பறை சுத்தம் செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி. இப்போ அந்த 3 ரூபா சொச்சமானது 400 சில்லற ரூபாய்க்கு போயிருக்கு. 3 ரூபா எங்க இருக்கு, 400 ரூபாய் எங்க இருக்கு? எதுக்காக இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்னா, அது பிரைவேட்டுக்கு கான்ட்ராக்டா போகுது. பிரைவேட்டுக்கு கான்ட்ராக்டா போகுதுன்னா ஃபண்டு அலோகேட் ஆகும், அதில் இவர்களின் தேவைகள் அதில் பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. இந்த ஸ்கேம் இப்போ வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. யார் அந்த சார்? இன்னும் அதுக்கு விட தெரியல. இந்த கேள்விகள் கேட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வழக்கானது வேற திசையை நோக்கி போகுது. எதை நோக்கி போகுது? திருட்டு வழக்கு, நகை திருடினார், இவர் இந்த இடத்துல வித்தார். சார், அதெல்லாம் இருக்கட்டும், அது நீங்கள் கண்டுபிடிச்சு தான் ஆகணும், அதற்கான தண்டனையை கொடுங்க. அந்த பெண்மணி கொடுத்த வாக்கு மூலம் அந்த சார் அதுக்கான பதிலை சொல்லலாம்ல, அதை நம்ம கேட்டக்கூடாது. அப்போ பொதுமக்கள் இதெல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னா, மத்திய அரசு என்ன ஒரு பாசிச அரசா இருக்கும், எப்படி நம் மக்களை வஞ்சிக்கிறது, ஏசுகிறது, இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா அந்த உணர்ச்சி பொங்க இவங்க செஞ்ச தப்பை நம்ம கண்டுக்க மாட்டோம், இதை பற்றி நாம் சிந்திக்கவும் மாட்டோம். அதுக்காக இந்த ஊடகங்கள், விலை போன ஊடகங்களும் திராவிட மாடல் ஆட்சியும் மக்களை மீண்டும் மீண்டும் முட்டாளாக்கி கொண்டே இருக்கு. சரி, இந்த நாடாளுமன்றத்தில் என்னதான் நடந்தது, இந்த பிரச்சனை என்ன அப்படின்றத இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கண்டென்ட்குள்ள போகலாம். இந்த பிரச்சனை இப்போ புதுசாக முளைச்ச பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. நம்ம வழக்கமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஹிந்தி எதிர்ப்பு, மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, இந்த டாபிக் தாங்க இது. இதில் என்ன நடந்தது? மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு PM ஸ்ரீ பள்ளிகளுக்கான திட்டங்களை வகுப்பதற்காக ஒப்புதல் அளித்தது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை செயல்படுத்தும் நிலையில தான் இருந்தார். அதற்காக முதல் தவணை பணமானது கொடுக்கப்பட்டது. இப்போ 2வது தவணை பணத்தை அவர் கேட்கிறார். இன்னும் அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரல. நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நாங்க தர்றோம், அவ்வளவுதான். இது அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்காக இந்தியா முழுவதும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிதி. சார், நீங்கள் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அந்த ஃபண்டை வாங்கிக்கிங்க அப்படின்றாரு. இவர் அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த ஃபண்டை கேட்கவும் கூடாது. இவ்வளோதான். சரி, இதுக்கு என்ன சொல்றாரு மத்திய அமைச்சர்? முதல்வர் ஸ்டாலின் இதை செயல்படுத்த வேண்டும் என்ற முனைப்போட தான் இருந்தார். ஆனால் இப்போ புதுசாக யாரோ ஒருத்தர் இடையில இந்த செயல் திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த முடிவை எடுக்க வச்ச அந்த சூப்பர் முதல்வர் யார் என்ற கேள்வியும் அவர் கேட்கிறார். அவ்வளோதான். இவ்வளோ சொன்னா பத்தலையா நம்ம டிஎம்கே உடன்பிறப்புகளுக்கு?
அங்கே நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் தமிழ்நாடு வந்து இருமொழி கொள்கையை மையமாக கொண்டு வந்தது, மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வெளியில் வரும்போது தர்மேந்திர பிரதான் வந்து டென்ஷன் ஆகி சில விஷயங்களை பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு வந்து பொறுப்பு இல்லை, மாணவர்களுடைய நலன்ல அக்கறை இல்லை, அவங்களுடைய நலனை மட்டும்தான் பார்க்குறாங்க, இதை மலிவான அரசியல் பண்றாங்க, நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு எம்பிக்கள் அன்சிவிலைஸ்டு அன்டெமோக்ராட்டிக், இந்த 2 வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். அன்சிவிலைஸ்டு அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு அவர் தமிழ்நாட்டு மக்களை சொல்லல, அவர் சொன்னது நாடாளுமன்ற தமிழ்நாட்டு உறுப்பினர்களை. பொதுவா இந்த கனிமொழி அக்கா அவங்க உடன்பிறப்புகள் இன்னைக்கு இந்த கருப்பு ட்ரெஸ் அணிந்து அங்க போராட்டம் நடத்துறாங்கல்ல, இவங்களை பார்த்து சொன்னாங்க. எதற்காக அவர்கள் சொல்றார் அப்படின்னா, நீங்க உங்க நலன்ல அக்கறையா இருக்கீங்க, மக்கள்கிட்ட வரக்கூடிய எலெக்ஷன்ல நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைச்சிட்டு புதுசா மத்திய அரசு தமிழ்நாடு மக்களுக்கு கெடுதல் பண்ற மாதிரியே ஒரு பின்பத்தை ஏற்படுத்துறதுக்காக பண்றீங்க, யாரின் நலனின் மீதும் உங்களுக்கு அக்கறை இல்லை. இதுதான் அவர் சொன்ன கருத்து. இந்த நாகரிகமற்ற ஜனநாயகமற்ற அரசு மக்கள் அப்படின்னு அவர் டிஎம்கே கட்சி நபர்களை, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களை, கனிமொழி அக்கா உட்பட அங்கே அமர்ந்திருக்கும் 40 பேர்களை சொல்றார். இது அந்த வார்த்தை அவர் சொன்னது, அதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணது. இதற்காக அவர் கொடுத்த அந்த வார்த்தையை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். அவர் அதற்கான வருத்தமும் தெரிவித்து விட்டார். இது அங்கே நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, இந்த வார்த்தை தப்பு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க, அந்த வார்த்தையை அவர் எடுத்துட்டார். இதுல 2 விஷயம். இந்த வார்த்தை தமிழ்நாட்டு மக்களையோ சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களையோ பார்த்து அவர் பயன்படுத்தவில்லை, அங்கு அமர்ந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து பயன்படுத்தினார். எதற்காக இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார்? அது தப்பு தான், அவர்களும் நம் மக்கள் தான் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தாலும் இவங்க நடந்துக்கக்கூடிய செயல்கள் அவர்கள் நலன் பெறணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இருக்கு. பொது மக்களை பற்றி, இந்த மாணவர்களை பற்றி அவங்க கவலைப்படலை, அரசியலை மட்டுமே நோக்கமாக வச்சு எல்லாரையும் அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்ற ஆதங்கத்தை அவர் கொட்டுறார். இது அவருடைய நிலைப்பாடு, இது இவங்களுடைய நிலைப்பாடு. சரி, இது அங்கே பேசினாங்க வச்சாங்க. அடுத்து அவங்க கூட்டத்தொடரில் பங்கேற்று இதை எப்படி முன்னெடுத்து செல்லணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் இல்லை. வெளிநடப்பு, வழக்கம் போல போராட்டம். இந்த போராட்டம் அங்கே நடத்துகிறாங்க, கவனம் இருக்கும். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம், ஹிந்தியை திணிக்கிறாங்க, 3 மொழி வந்து தாய்மொழியை மட்டப்படுத்துகிறாங்க, அந்நிய மொழியை நாங்கள் நுழைய விட மாட்டோம். இதில் புதுசாக இன்னொன்று என்ன வந்திருக்குன்னா, நார்த் எஜுகேஷன் பாலிசி, NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து நார்த் எஜுகேஷன் பாலிசி. ஐயா, எனக்கு புரியலை. உண்மையிலே இவங்களுக்கு புரியலையா இல்லை புரியற மாதிரி நடிக்கிறாங்களா? அந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு. அதே தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மொழியையும் நீங்க தேர்வு பண்ணி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. இதுதான் தேசிய கல்விக் கொள்கை சொல்ற விஷயம். தாய்மொழியை ஒதுக்கிட்டு அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே இல்லை. இப்போ இருக்கிற நிலவரப்படி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. இந்த முறை அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா 1 முதல் 5 வரை கட்டாயம் தமிழ் மொழியில தான் அவங்க படிக்கணும். அவங்களோட மெயின் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழாக தான் இருக்கணும். எதற்காக அப்படின்னா, தாய்மொழியில ஒரு விஷயத்தை கற்கும் போது தான் அந்த விஷயமானது அடி மனசுல பதியும், இயற்கையா அவங்களுக்கு புரியும். அதற்கு பின்னால் 5ஆம் வகுப்பு மேல் அவங்க மற்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இந்த கல்விக் கொள்கையில எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மொழியை நீங்க கட்டாயமாக்கணும் அப்படின்றது குறிப்பிடப்படவே இல்லை. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு 3வது மொழியை உங்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுங்க, இவ்வளவுதான். இது எப்படி ஹிந்தி திணிப்பாச்சு? ஏன் ஹிந்தி திணிப்பாச்சு? ஹிந்தி திணிக்கும் போது ஒரு கோபம் நம்மள அறியாம வரும்ல, என்னப்பா உங்க அராஜகத்துக்கு அளவு இல்லையா, நாங்க என்ன படிக்கணும்ன்றது நீங்க என்ன முடிவு பண்றீங்க, நீங்க ஏன் ஹிந்தி எங்க மேல திணிக்கிறீங்க, இந்த கேள்வி வருது. ஆனா ஹிந்திய இந்த டிஎம்கே கட்சிக்காரவங்க நடத்துற பள்ளிகள், டிஎம்கே மட்டும் இல்ல, அனைத்து கட்சிக்காரர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளிகள், சிபிஎஸ்இ, மெட்ரிகுலேஷன், ஹிந்தி கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, மக்களும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து சாமானிய மக்களுக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாலேஜ், ஒரு லாங்குவேஜ், ஒரு டீசன்சி. இது வந்து ரிச் கெட் ரிச், புவர் கெட் புவர் அப்படின்ற மாதிரி அந்த சமுதாயம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு, இந்த சமுதாயம் தேஞ்சுக்கிட்டே இருக்கு.
சமுதாயம்னு நான் மீன் பண்ற ஒண்ணுமே இல்லை. காசு கொடுத்து இந்த நல்ல பவர்ல இருக்கிறவங்க பசங்களை பிரைவேட்ல படிக்க வச்சு அவங்களுக்கு என்ன தேவையான இந்த நாலேஜ், லாங்குவேஜ், ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்க மறுபக்கம் அரசு பள்ளி மாணவர்கள் இந்த விஷயங்கள்லாம் கிடைக்காம கடைசி வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க டேலண்ட் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாம கற்க முடியாத நிலையில இருக்கு. இந்த ஏற்றத்தாழ்வுகள் மாறணும். இதுதான் தேசிய கல்விக் கொள்கை. இப்போ இதுல 3வது மொழி நாங்க ஏற்கவே மாட்டோம் அப்படின்னு கனிமொழி அக்கா அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா அங்க பேசுறாங்க. 3வது மொழி ஏற்கனவே இங்க இருக்குல்லக்கா அப்படின்னா அவங்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குன்னு தெரியல. அவங்க பையன் சிங்கப்பூர் சிட்டிசன், சிங்கப்பூர் படிக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்ல இருந்து, வார்டு மெம்பர்ல இருந்து அவர்களுடைய பிள்ளை பிரெஞ்சு படிக்குது, சமஸ்கிருதம் படிக்குது, ஹிந்தி படிக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னக்கா பாவம் பண்ணாங்க அப்படின்னு நமக்கே கேட்கணும்னு தோணுதுல்ல. ஒன்று, தமிழ்நாட்டில் இங்கிலீஷ், ஹிந்தியை தவிர எந்த லாங்குவேஜும் எங்கேயும் கற்பிக்கப்படாதுன்னு நாளைக்கே ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்குது. கவர்மெண்ட் ஒரு ஜியோ போட்டால் முடிஞ்சு. அதை ஏன் இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்யாமல் காசு கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் கற்றுக்கலாம், காசு கொடுக்க முடியாமல் தடுமாறுறவங்களுக்கு வச்சு நாங்கள் அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு ஏன் இந்த மலிவான அரசியலை கையில் எடுக்க வேண்டும்? இது நம்மளுடைய கேள்வி. இதே கேள்வி, இதே ஆதங்கம் அந்த கல்வி அமைச்சருக்கும் அவர் சில வார்த்தைகளை விட்டுட்டாரு. அது தப்பு தான் அப்படின்னு உணர்ந்து அவர் அந்த வார்த்தையை திரும்பவும் பெற்றுட்டார். இப்போ இந்த சம்பவத்துல உண்மையிலே போராடணும்னா யார் போராடணும்? தமிழ்நாட்டு மக்கள், மாணவர்களை பெற்ற பெற்றோர்கள் வீதியில இறங்கி போராடணும். ஏப்பா உன் பிள்ளைக்கு ஒரு நியாயம், என் பிள்ளைக்கு ஒரு நியாயமா? உன் புள்ள பிரெஞ்சு கத்துக்குது, இங்கிலீஷ் கத்துக்குது, சமஸ்கிருதம் கத்துக்குது, எல்லாம் கத்துக்குது, என் புள்ள தமிழ், இங்கிலீஷை தவிர எதுவும் கத்துக்க கூடாதா அப்படின்னு நம் மக்கள் எல்லாம் போராடணும். ஆனா அதுக்கெல்லாம் இவங்க அனுமதியும் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு வழிவகுக்கவும் செய்ய மாட்டாங்க. அதை விட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? மத்திய அமைச்சருக்கு உருவபொம்மையை கொளுத்துற வேலையை இங்க பார்ப்பாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.